ஏபிஜே அப்துல் கலாம் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே இருக்காது. ஒரு நாட்டுக்கு போனார் அவர், ஒரு வெளிநாட்டுக்கு. அந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேவா அறிவிச்சாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜிலாம் கொண்டு வந்தார் ஏபிஜே அப்துல் கலாம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அசிங்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது உலக நாட்டில் இருக்க எல்லா டெக்னாலஜியும் ஏஐ டெக்னாலஜி வந்து எந்த டெக்னாலஜி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா சீனாக்கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லிட்டு பீத்திருக்காங்க. அதை வந்து சீனாக்காரன் கண்டுபிடிச்சு அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்டு ரொம்ப அசிங்கப்பட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை செஞ்சு காமிச்சிருக்கான். அந்த ப்ராடக்ட் இன்னும் மொக்கையா இருந்திருக்கு, பயங்கர அசிங்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம இந்தியாவில தான் பிறந்தான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குற அளவுக்கு வச்சுக்கிறாங்க. ரொம்ப அசிங்கப்படுத்தாங்க நம்ம நாட்டை. நம்ம நாட்டில் எவ்வளோ டெக்னாலஜியான ஆளுங்களா இருக்காங்க, அவங்களுக்குலாம் கொடுத்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வெளிநாட்டுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. வெளிநாட்டுக்கு சேல் பண்ணல, அவனே வந்து வெளிநாட்டுக்கு விற்கப்படுறான் நம்ம நாட்டில் இருந்து. இதுதான் உண்மை. நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க எல்லாருக்குமே. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.